இந்த வீடியோவில் 7th लेसन महात्मा गांधी जी பார்க்கலாம். मोहनदास करमचंद गांधी का जन्म गुजरात राज्य के पोरबंदर शहर में 2 अक्टूबर सन 1869 को हुआ था. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தின்னு இருக்காங்க இல்லையா, அவர் காந்தி இருக்கார் இல்லையா, அவருடைய பிறப்பு அதாவது பர்த்து குஜராத்தில் போர்பந்தர் என்ற நகரத்தில் 2 அக்டோபர் 1869 அன்று பிறந்தார். उनके पिता करमचंद गांधी थे. அவருடைய அப்பா பேர் करमचंद गांधी. उनके माँ पुतलीबाई, அவங்க அம்மா பேர் पुतलीबाई. उनका विवाह कस्तूरीबा के साथ हुआ. அவங்களோட ஒய்ஃப் பேர் कस्तूरीबाई. மோகன்தாஸ் காந்தி और कस्तूरीबाई के 4 पुत्र हैं. அவங்க 2 பேருக்கும் 4 பசங்க இருக்காங்க. அவங்க பேர் ஹரிலால் காந்தி, மணிலால் காந்தி, रामदास गांधी और देवदास गांधी हैं. मोहनदास गांधी कानून के पढ़ाई के लिए इंग्लैंड गए. அவர் சட்டம் படிக்கிறதுக்காக இங்கிலாந்து போயிருந்தார். इंग्लैंड जाने से पहले उन्होंने अपनी मां की 3 प्रतिज्ञाएं दी. அவர் வெளிநாடு போகிறதுக்கு முன்னாடி 3 ப்ராமிஸ் வந்து அவங்க அம்மாவுக்கு கொடுக்குறாரு. என்னென்னா, மாம்ஸ் நகி காவுங்கா, மாமிசம் சாப்பிட மாட்டேன். ஷரப் நகி பீவுங்கா, மது குடிக்க மாட்டேன். பராயி அவுரத்தும்கே மாம் பஹன் சமைச்சுங்கா, வெளி பெண்களை அம்மா சகோதரி அப்படின்னு நினைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மகாத்மா காந்தி நே ஏ பிரதிஞ்ஞாவும் அந்த தக் நிபாயே. மகாத்மா காந்தி அவர்கள் இந்த ப்ராமிஸை கடைசி வரையுமே அவர் வந்து பாதுகாத்தார். नेक्स्ट पैरा பாருங்க. बैरिस्टर बनने के बाद वे दक्षिण अफ्रीका में वकालत करने गए. बैरिस्टर பட்டம் வாங்கின பிறகு, வக்கீலான பிறகு தென் அப்ரிக்காவுக்கு वकालत ஒரு கேஸ்க்காக போயிருந்தார். दक्षिण अफ्रीका में रेल में जाते समय उनके पास प्रथम श्रेणी का टिकट था. அவர்கிட்ட फर्स्ट क्लास टिकट இருந்தது. फिर भी टिकट कलेक्टर ने उनके तीसरे श्रेणी में जाकर बैठे के लिए कहा क्योंकि वे भारतीय थे. ஆனாலும் டிக்கெட் கலெக்ட் பண்ணுறவர் இருக்காலே, அவர் வந்து நீங்கள் வந்து 3rd கிளாஸ் போங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா அவர் ஒரு இந்தியன் என்பதுக்காக. यह घटना उनको जीवन में एक महत्वपूर्ण मोड़ बन गई. இந்த சம்பவம் அவருக்கு ரொம்ப திருப்பு முனையாக அமைந்தது. ஒரு லைஃப்பில் ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது. अंग्रेज दक्षिणी अफ्रीका में भारतीयों के प्रति भेदभाव दिखाते हैं. தென் ஆஃப்ரிக்காவில் இந்தியர்களை இது மாதிரி ட்ரீட் பண்ணது அவருக்கு கொஞ்சம் கூட அந்த பார்ஷாலிட்டி பண்ணுறதை எதிர்த்து அவர் வந்து போராட்டம் பண்ண ஆரம்பித்தார். என்ன அவர் ஆயுதம் எடுத்தார்னா சத்தியாகிரகம்ன்ற ஆயுதத்தை எடுத்துக்கிட்டார். सत्याग्रह के छात्र के प्रयोग करके गांधी जी इस लड़ाई में जीत அசில்தி ஹேம். சத்தியாகிரகம்ன்ற ஒரு ஆயுதத்தை எடுத்து வெற்றி பெற்றார். அந்த போராட்டத்தில் அவர் வெற்றி பெற்றார். सन 1914 में वे भारत लौट आए. அவர் 1914 திரும்பி இந்தியாவுக்கு திரும்பி வராரு. उन्होंने सत्याग्रह और अहिंसा का प्रयोग करते हुए अंग्रेज के खिलाफ लड़ाई लड़ी. அவர் சத்தியாகிரகம் அவர் அகிம்சையை பிரயோக் பண்ணி ஆங்கிலேயருக்கு எதிராக சண்டை போட்டு அவங்கள இந்த நாட்டை விட்டு அனுப்பிட்டாரு. சுதந்திர आंदोलन के समय वे अनेक बार जेल गए. அவர் சுதந்திர போராட்டத்தில் நிறைய டைம் வந்து அவர் ஜெயிலுக்கு போயிருக்காரு. गांधी जी के द्वारा चलाई गए आंदोलन के कारण अंग्रेजों को भारत छोड़ना पड़ा और हमें सन 1947 अगस्त 15 के दिन आज़ादी मिली. காந்திஜி வழியாக நடத்தப்பட்ட ஆந்தோலன் போராட்டத்தினால வெளிநாட்டவர்கள் வந்து நம்ம நாட்டை விட்டுட்டு போயிட்டாங்க. நம்ம 1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு சுதந்திரம் பெற்றோம். सन 1918 में गांधी जी ने दक्षिण भारत हिंदी प्रचार सभा की स्थापना तमिलनाडु राज्य के मद्रास शहर में की. 1918 தக்ஷன் பாரத் நம்ம படிக்கிற தக்ஷன் பாரத்தை காந்தி அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் சென்னையில் நிறுவினார். மகாத்மா காந்தி ஆஜீவன் இஸ் சபா கே அத்தியக்ஷா ரஹே. அவர் லைஃப் ஃபுல்லாக அவர் வாழ்நாள் முழுதும் வந்து இதோட தலைவராக இருந்தார். மகாத்மா காந்தி हमारा दक्षिण भारत हिंदी प्रचार सभा सन 1946 जनवरी 22-30 तक ठहरे.
மகாத்மா காந்தி அவர்கள் வந்து தக்ஷின் பாரத்தில் ஜனவரி 20 30 1946 தங்கியிருந்தார். இது हमारे लिए बड़े गौरव की बात है. இது நம்மளுக்கு ரொம்ப கௌரவமான விஷயம். कविवर रविंद्रनाथ टैगोर ने उनके महात्मा गांधी की उपाधि से विभूषित किया. ரவீந்திரநாத் தாகூர் இருக்கலையால கவி அவர் தான் வந்து மகாத்மான்ற பட்டத்தை வந்து காந்தியடிகளுக்கு கொடுத்தாரு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நே மகாத்மா காந்திக்கோ ராஷ்டிரபிதா ககா. சுபாஷ் சந்திர போஸ் தான் மகாத்மா காந்தியை தேச தந்தை அப்படின்னு அழைத்தார். ஆஜ் தக் ஹம் சப் காந்தி கோ ராஷ்டிரபிதா கே ரூப் में पहचानते हैं. जब तक सूरज और चंद्र रहेंगे तब तक महात्मा गांधी की कीर्ति रहेंगे. அவர் சொன்ன ராஷ்டிரபிதாவை தான் நம்ம இன்னும் அங்கீகரிச்சிட்ருக்கோம். எப்போ சூரியனும் சந்திரனும் இருக்குதோ அது வரையும் காந்தியோட புகழ் நிலைத்து இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.